ஸோ சூப்ஸ் டிசியோட த ஒன் அந்த ஒருவன் சூப்பர்மேன் படம் இன்றைக்கி நம்ம தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படம் டிசியை தூக்கி நிறுத்துமா இல்லை தூக்கி சொல்லுமா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். இந்த படத்தோட கதையை சிம்பிளாக சொல்லணும்னா, தான் ஒரு ஏலியன் இல்லை, நான் ஒரு ஹியூமன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக கஷ்டப்படுறதான் சூப்பர்மேன். ஸோ அவர் கடைசியில் ப்ரூவ் பண்ணாரா மக்களுக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதை. உங்களுக்கு நான் ஸ்பாயில் பண்ணாமல் அந்த கதையை சொல்லியிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா சூப்ஸ், இந்த படம் ஒரு ஹோல்சமான ஃபீல் குட் மூவிங்க. சீரியஸாக லிட்ரலி நம்ம தமிழ் படம் மெய்யழகன் மாதிரி ஒரு ஹோல்சமான மூவி தான் இந்த சூப்பர்மேன். ஜேம்ஸ் கன் பின்னிட்டார். சீரியஸாக இந்த படத்தை வந்து அவர் பயங்கரமாக குக் பண்ணியிருக்காரு. அவரோட எஃபர்ட்ஸ் எதுவுமே வீண் போகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த டிசி ஃபேன்ஸாகவே இருந்துக்கிட்டு டிசி படங்களே ஹேட் பண்ணுற ஆளுங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் தெரிஞ்சு கொஞ்சம் ஓரமாக போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு நம்ம ஜேம்ஸ் கன். இந்த படத்தோட ஒரு முக்கியமான முதல் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ தான். உண்மையாகவே ஒரு தரமான கேஸ்டிங்க, ஃபயரான கேஸ்டிங்னு சொல்லுவேன். இந்த படம் வரத்துக்கு முன்னாடி இந்த கேஸ்டிங்கை எல்லோரும் வெறுத்து தள்ளினாங்க. ஏன்னா வந்து ஹென்ரி காவில் வராமல் வேற ஒரு சூப்பர்மேனை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாம் ஹேட் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸில் டேவிட் கார்வன்சட் வந்து ஒரு புது சூப்பர்மேனாகவே வந்து நின்று இருக்காரு. உண்மையாகவே வந்து அவர் ஆப்டான சூப்பர்மேன் தான். அதே மாதிரி லூயிஸ் லேன் கேரக்டராகவும் இருக்கட்டும், அதுவுமே வந்து பயங்கரமாக நிற்கக்கூடிய கேரக்டர்ஸ். இந்த மாதிரி வந்து இந்த படத்தில் அவங்க தேடி தேடி பொறுக்கி போட்ட எல்லா கேரக்டர்ஸுமே வந்து உண்மையாகவே வந்து இந்த படம் விட்டு வெளில வரும்போது உங்கள் மனசில் நிற்கிற கேரக்டர்ஸ் தான். பட் இந்த படத்தில் மெயினான ஒரு கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, வில்லன் கேரக்டர் நிக்கோலஸ் ஹோல்ட் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு லெக்ஸ் லூத்தரா. இந்த படத்தை தூக்கி நிறுத்துகிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நிக்கோலஸ் ஹோல்ட் தான். நீங்கள் சூப்பர்மேனை பார்த்துருப்பீங்க, எல்லா படங்கள்லையுமே ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அவரை யாராலையும் பீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்ருப்பாங்க. காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு டஃப் கொடுக்க நிறைய வில்லன்ஸ் இருப்பாங்க. பட் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்னைடர்வர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பவராக காட்டியிருப்பாங்க, ஒரு காட் லெவல் பீங்மே காட்டியிருப்பாங்க. பட் இந்த படத்தோட ஆரம்பமே வந்து சூப்பர்மேன் தோற்று போகிறதுல தான் ஆரம்பிக்குது. பயங்கரமான ஒரு சேஞ்ச் ஓவருங்க சூப்பர்மேனுக்கு. அது வித்தியாசமும் நல்லாவும் வந்துச்சு. அப்படி யாரால் தோக்கடிக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லெக்ஸ் லூத்தரால். உண்மையாகவே வந்து அந்த லெக்ஸ் லூத்தர் கேரக்டர் வேறு மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி ஜேம்ஸ் கன் படத்தில் அந்த வில்லன்ஸோட ஆர்க் பயங்கரமாக இருக்கும், அதே மாதிரி இதுலேயுமே சூப்பராக இருந்தது. அது ஆர்க் வைஸ் அவர் ரைட்டிங்ஸில் சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே நிக்கோலஸ் ஹோல்ட் அவரோட ஆக்டிங் வைஸில் பயங்கரமாக அதை ப்ராம்ப்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா லெக்ஸ் லூத்தர் அவரோட பிரெயினை யூஸ் பண்ணி அழகாக வந்து நம்ம சூப்பர்மேன் டேக் டவுன் பண்ணுவார். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சூப்பர்மேனை மண்ணக்க வைப்பார். பயங்கரமாக இருக்கும் அந்த ரைட்டிங்ஸ்லாம். லெக்ஸ் லூத்தரோட ஆக்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபைனல் சீனில் வந்து நாம் தோக்க போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த சூப்பர்மேன் கிட்ட போய் தோக்குறோமே அப்படின்னு ஒரு வருத்தத்தோட ஒரு கோவத்தோட ஒரு மூஞ்சோட ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. பயங்கரமாக இருக்கும். அந்த இடம்லாம் வந்து செதறிடுச்சுன்னு சொல்லுவேன். இந்த படத்தில் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எப்படா ஸ்க்ரீன் டைமிங் கொடுத்து சூப்பர்மேனை வந்து தனியாக காட்ட போகிறாங்கன்னு நினச்சா, அது எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து எல்லாருக்குமே ஒரு கேரக்டரைசேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த படத்தில் எல்லாருமே பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஹாக் கேர்ள் அப்படின்னு ஒரு கேரக்டர் மட்டும் இருக்கும். அந்த கேரக்டருக்கு மட்டும்தான் வந்து ஒரு ஆர்கேல இருக்காது. பட் ஆனால் ஸ்க்ரீன் டைமிங்லாம் இருக்கும். மற்றபடி மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஈக்குவலான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு அவங்களோட ஆர்க்குமே அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் கிரிப்டோ அப்படின்னு ஒரு நாய் கேரக்டர் இருக்கும். உண்மையாகவே வந்து அந்த டாகு பயங்கரமான ஒரு ஃபன்னுங்க. சீரியஸாக வந்து அந்த கேரக்டர் எப்போலாம் வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம மூஞ்சில் ஒரு ப்ளசன்ட் ஸ்மைலு ப்ளஸ் வந்து நல்லாவே இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் பார்க்க ஹோல்சமாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் டாக் லவராக இருந்து உங்கள் வீட்டில் நீங்கள் நாய் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சீன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு செம்ம கோரிலேட் ஆகும். நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஜேம்ஸ் கன்னோட படம் அப்படிங்கிறதுனால ஆஸ் யூஸ்வல் அவரோட டச் வந்து இந்த படத்தில் இருக்குது. அவரோட கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸியாக இருக்கட்டும், தி சூசைட் ஸ்குவாட் மூவியாக இருக்கட்டும், இந்த படங்களில் இருக்கிற எல்லா டோன், கலர் டோனாக இருக்கட்டும், காமெடிஸ், இது எல்லாமே வந்து இந்த படத்துலையுமே இருக்குது. நல்லா தான் இருக்கும், எப்பயுமே அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஜிஐஸ் அங்கங்கே வந்து பிசிறு தட்டுது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. இன்னொரு விஷயம் வந்து இந்த படம் என்ன தான் பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ரொம்ப சைல்டிஷாக போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த படத்தில் வந்து எலமெண்டல் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த கேரக்டருக்கு ஒரு குழந்தெல்லாம் வச்சு
ஸோ அந்த இடம் பார்த்தீங்கனாலே வந்து ரொம்ப ரொம்ப சைல்டிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த கேரக்டர் வந்து நினச்சிருந்தா அதை இன்னுமே நல்லா ஹியூமனாக பண்ணியிருக்கலாம். அது திடீர்னு தலை மட்டும் தனியாக பறக்கும், உடம்புலாவே வெடிக்கும். ஸோ ஒரு மாதிரியான அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப சைல்டிஷாக நீங்கள் சின்ன பசங்களை ஈர்க்கணும் அப்படின்னு பண்ண மாதிரி இருந்தது. என்னதான் இந்த சூப்பர்மேன் வந்து பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாலுமே இவர் ஒரு சட்டிலான ஒரு ப்ளே தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபன்னான ஒரு ஜாலியான சூப்பர்மேனை தான் பண்ணியிருக்காரு. அது ஒரு வகை நல்லா இருந்தாலுமே வந்து டிசினா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ராவாக இன்டென்ஸாக இருக்கும். அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் ஜாலியாக போகிறது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் ஏற்றுக்க முடியல. மேபி இது போக போக வந்து மாறலாம். ஓவராலாக சொல்லணும்னா இந்த படம் ஒரு தரமான படம். இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக போய் பார்க்கலாம். உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு சூப்பர்மேன் ஃபேனே கிடையாதுங்க. எனக்கு சூப்பர்மேன் பிடிக்காது. பிகாஸ் அந்த படத்தில் வந்து சூப்பர்மேனை எல்லா படத்துலையும் ஓவர் பவராக காமிப்பாங்க. ஸோ ஓவர் பவர் கேரக்டர்ஸ் எனக்கு மேக்ஸிமம் பிடிக்காது. பட் நானே இந்த படத்துக்கு வந்து ஃபயர் விட்டு கைத்தட்டி ரொம்ப ரசித்து பார்த்தேன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இந்த படம் எவ்வளோ ஹியூமனைஸ்டாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த படத்தில் சொல்லியிருக்க விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக தான் இருக்குது. ஹோப்பை பற்றி பேசியிருப்பாங்க, ஹியூமன்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. நம்மளோட சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்களை இன்னொரு தரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.